الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம்முடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் என்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனின் ஒழுக்க வாழ்க்கைக்காக வேண்டியும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக வேண்டியும் குர்ஆனின் மூலமும் ஹதீஸின் மூலமும் நமக்கு பல்வேறு செய்திகளை கற்றுத்தந்திருக்கிறான். ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடும் நல்ல பண்போடும் வாழ்வதற்கு குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டுகின்றது. அதே போன்று ஒரு மனிதன் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கும் குர்ஆனும் ஹதீஸும் வழிகாண்பிக்கிறது. உலகத்தில் இன்றைய சூழ்நிலையில் மருத்துவர்கள் இரண்டு செயல்களை ஒரு மனிதன் சரியாக அவனுக்கு நடக்கிறது என்றால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஒன்று, அவன் சாப்பிடக்கூடிய உணவினுடைய செயல்முறை. அவன் வாய் வழியாக அவனால் சாப்பிட முடிகிறது என்றால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான். இன்னொரு காரணம், சாப்பிட்ட அந்த உணவு உடலுக்குள் செரிமானம் அடைந்து அவை கழிவுகளாக வெளியேறினாள். உள்ளே நுழைவதும் நடக்க வேண்டும், வெளியேறுவதும் நடக்க வேண்டும். இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்கு சரியாக நடக்கிறது என்றால் அந்த மனிதன் உடல் ரீதியாக எந்த விதமான பெரும் பாதிப்புக்கில்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்பதற்கான வழியாக மருத்துவர்கள் சொல்லுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாப்பிடுவதற்கு என்று சில ஒழுங்குமுறைகளை, சில நடைமுறைகளை சொல்லித் தந்திருக்கிறார்களோ அதே போன்று சாப்பிட்ட உணவு செரிமானம் அடைந்து அவை கழிவுகளாக வெளிவரும் பொழுது ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் என்ன, அவன் எந்த தன்மையோடு எந்த செயலோடு அவைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒழுங்குமுறைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நம் உணவின் மூலமாக கவனம் செலுத்தக்கூடிய அளவிற்கு கழிப்பறையினுடைய ஒழுக்கங்களினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவது இல்லை. உணவுகள் என்ன சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்பதின் மீது கவனம் கொள்கின்றோம். அதற்காக வேண்டி மார்க்கம் தந்திருக்கக்கூடிய, கற்றுத்தந்திருக்கக்கூடிய சில வழிமுறைகளை, சில நடைமுறைகளை நாம் கடைபிடித்துக் கொள்கின்றோம். ஆனால் அவைகள் வெளியாகக்கூடிய
கழிப்பிடங்கள் சம்பந்தமான செய்திகளில் அவைகளில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளுடைய விஷயத்தில் நாம் கொஞ்சம் பொடுபோக்குத்தனமாக கவனக்குறைவாக நாம் இருந்து வருகிறோம். அதனால்தான் மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதன் மீது கவனம் செலுத்தாமல் உலகத்தில் என்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது, எவைகளெல்லாம் செய்யப்படுகிறது என்பதை பார்த்து அவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவைகளை நம்முடைய பிள்ளைகளும் பழக்கப்பட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவைகளின் மீது நமக்கு போதிய கவனம் இல்லாமல் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப காலத்தில் கழிப்பறையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்றால், தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி மக்கள் ஒதுக்குப்புறமாக காட்டு பகுதிக்குள் செல்லக்கூடிய நடைமுறைதான் ஆரம்ப காலங்களில் இருந்தது. வீடுகளில் கழிப்பறையினுடைய வசதிகள் இல்லாத ஒரு காலம், ஆரம்ப நிலை அப்படித்தான் இருந்தது. ஹதீஸில் முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா தகபல் மதுஹபி அபஅத், தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, கழிப்பறையினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டும் தூரமாக செல்லுவார்கள். ஊரை விட்டு ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு சென்று நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு வருவார்கள். இது நடைமுறையில் இருந்தது. பெண்களுடைய நடைமுறை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நானும் உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு சஹாபிய பெண்மணியும் சேர்ந்து இரவினுடைய நேரத்தில் தான் எங்களுடைய சுய தேவையை, கழிப்பறையினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இரவினுடைய நேரத்தில் நாங்கள் செல்வோம். சென்று எங்களுடைய தேவைகளை காட்டுப்பகுதிக்குள் சென்று நிறைவேற்றிவிட்டு நாங்கள் வருவோம் என்கிற தகவலை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுவெல்லாம் ஆரம்ப நிலை. அதே சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிந்திய காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலேயே அவர்கள் பயன்படுத்துவதற்காக வேண்டி கழிப்பறையினுடைய நடைமுறை வந்துவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிந்திய காலங்களில் தம்முடைய வீட்டிலேயே தம்முடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கான வசதிகள் ஏற்பட்டு விட்டது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில், நான் என்னுடைய வீட்டினுடைய மாடியில், என்னுடைய வீட்டினுடைய மேற்பகுதியில் நான் ஏறி இருந்தேன். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டினுடைய பின்பகுதியை பார்த்தேன். அங்கே அவர்களுக்காக வேண்டி ஒரு திரையிடப்பட்ட ஒரு கழிப்பறை அமைக்கப்பட்டிருந்தது. அதில் 2 செங்கற்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த 2 செங்கலின் மீது தங்களுடைய கால்களை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சுய தேவையை நிறைவேற்றினார்கள், நான் பார்த்தேன் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், ஆரம்ப நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கழிப்பறையுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒதுக்குப்புறமாக சென்றவர்கள் பிந்திய காலங்களில் தன்னுடைய வீடுகளிலேயே அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அது பல்வேறு வழிகளில் நவீனப்பட்டு இன்றைக்கு பெரும்பாலான வீடுகளில் கழிப்பறையினுடைய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைய காலத்திலும் இருக்கிறது என்றால், ஐக்கிய நாடு சபையின் மூலமாக ஒரு நவம்பர் 19ஆம் தேதியை உலக கழிப்பறை தினம் என்கிற ஒரு தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்டு அதை ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. எதனுடைய அடிப்படையில் என்றால், கழிப்பறையினுடைய தேவை மக்களுக்கு ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இவ்வளவு நவீனமயமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலும் சரி, 2025லும் சரி, 25 கோடி மக்களுடைய
கழிப்பறையினுடைய வசதிகள் கிடையாது. இன்றைக்கும் தம்முடைய வீடுகளில் கழிப்பறையினுடைய வசதிகள் இல்லை. இன்னும் ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், நாம் பயன்படுத்தக்கூடிய செல்போனுடைய பயன்பாடு 59% மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. 59% குடும்பத்தார்கள் தங்களுடைய வீடுகளில் குறைந்தபட்சம் ஒரு செல்போனையாவது வைத்துக் கொண்டு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு, அதை கடந்து பல செல்போன்கள் என்பது வேறு, ஆனால் ஒன்றாவது வைத்துக் கொண்டு பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மக்களுடைய நடைமுறை மாறி இருக்கிறது. ஆனால் கழிப்பறையினுடைய தேவைகள் என்பது 47% மட்டும்தான் இருக்கிறது. 47% குடும்பத்தினர்களிடத்திலே மட்டும்தான் தங்களுக்கான கழிப்பறையினுடைய சொந்தமான வசதிகளோடு தங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்போனை விட, கழிப்பறையை விட செல்போன்களுக்கு தான் மக்களிடத்திலே அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை இந்த புள்ளியினுடைய விவரங்கள் நமக்கு சொல்லுகிறது. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான வழியை தாங்கள் வாழும் காலத்திலேயே காண்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவர்களும் தங்களுடைய வீடுகளில் தங்களுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தனியான ஒரு கழிப்பறையை அமைத்துக் கொள்வது காலத்தின் அவசியம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் வாழக்கூடிய அந்த காலத்திலேயே காண்பித்து தந்திருக்கிறார்கள். அதே சமயம் கழிப்பறையினுடைய மிக முக்கியமான ஒழுக்கங்களில் ஒன்று தங்களினுடைய மறைவிடங்களை மறைத்துக் கொள்ளுதல். இன்றைக்கு நவீன கழிப்பிடங்கள் எப்படி இருக்கிறது என்றால், தங்களுடைய மறைவிடங்களை மறைத்துக் கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் ஆண்களுக்கு வரிசையாக நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை போன்று அதை கட்டிவிட்டிருக்கிறார்கள், அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். பொது இடங்களில், பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் ஆண்கள் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி ஒரு மறைவிடங்கள் இல்லாமல், தங்களுடைய மறைவிடத்தை மறைத்துக் கொள்வதற்கான வசதிகளும் இல்லாமல் கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மார்க்கம் மிக அழுத்தமாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறது, மறைவிடங்கள் மறைக்கப்பட வேண்டும். ஆணுடைய மறைவிடமாக இருந்தாலும் சரி, பெண்ணின் மறைவிடமாக இருந்தாலும் சரி, அவைகள் மறைக்கப்பட வேண்டும். அது இன்னொரு ஆண் கூட பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது என்பதை மார்க்கம் மிக அழுத்தமாகவே சொல்லுகின்றது. ஆனால் இன்றைக்கு செயல்முறைகள் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறார்கள், கல்லூரிகளில் படிக்கிறார்கள், இன்ன பிற பொது இடங்களுக்கு செல்கிறார்கள். ஆனால் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதோடும், மறைவாக தனியான இடங்கள் இல்லாமல் வரிசையாக நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை போன்று ஒரு மறைப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யன்துரு ரஜுலு இலா ஔரத்தி ரஜுல், ஒரு ஆணுடைய மறைவிடத்தை இன்னொரு ஆண் பார்க்க வேண்டாம். ஒரு ஆணுடைய மறைவிடத்தை இன்னொரு ஆண் பார்க்க வேண்டாம். வலல் மர்அத்து இலா ஔரத்தி மர்அத்தி, இன்னொரு பெண்ணுடைய மறைவிடத்தையும் இன்னொரு பெண்ணும் பார்க்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எவ்வளவு அழுத்தமான ஒரு செய்தி! ஒரு ஆணும் இன்னொரு ஆணுடைய மறைவிடத்தையும் பார்க்க கூடாது. அதே போன்று ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணுடைய மறைவிடத்தையும் பார்க்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கவும் செய்தார்கள். ஃபகால ரஜுல் யகூனு மஅ ரஜுல், ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய மறைவிடத்தை பார்ப்பதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இனிஸ்ததஅத அல்லா யராக அஹதுன் ஃபஃஅல், அதை நீ பார்க்காத விதத்தில் நீ அமைத்துக் கொள். உன்னுடைய மறைவிடத்தை இன்னொரு ஆண் பார்க்காத விதத்தில் நீ அமைத்துக் கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் அந்த சஹாபி இன்னொரு கேள்வியை கேட்கிறார்கள். யாரும் இல்லாத சமயத்தில், இது கழிப்பறை இல்லாமல் பொதுவாக யாரும் இல்லாத ஒரு சமயத்தில் ஒரு ஆண் தன்னுடைய மறைவிடத்தை திறந்த நிலையில் வைத்திருக்கலாமா என்கிற கேள்வியை ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு சஹாபி கேட்ட பொழுது, வர்ரஜுலு யகூனு காலியன், யாருமே இல்லாத ஒரு இடத்தில், தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவசியம் இல்லாமல்
ஒரு ஆண் மறைவிடத்தை திறந்து வைத்திருக்கலாமா? ஃபல்லாஹு அஹக்கு அய்யுஸ்தஹினா மின்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வெட்கப்படுவதில் எல்லோரை விட தகுதி மிக்கவன். நீ மற்றவர்கள் பார்க்கவில்லை என்று நினைக்காதே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் எல்லோரையும் விட வெட்கப்படுவதற்கு தகுதி மிக்கவன். அல்லாஹும் வெட்கப்படுகிறான். எனவே நீ யாரும் இல்லாத இடத்தில் இருந்தாலும் சரி, உன்னுடைய மறைவிடங்கள் மறைக்கப்பட்டுத்தான் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் பார்க்கக்கூடிய நிலையில் அவைகள் இருக்கக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, கல்லூரி மற்றும் பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நீங்கள் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி நீங்கள் பொது கழிவறைகளை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால், அப்படி பயன்படுத்தும் பொழுது அறை இருக்கக்கூடிய, கதவுகள் இருக்கக்கூடிய கழிவறைகளை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோருக்குமான கழிவறைகளை பயன்படுத்த வேண்டாம் என்கிற ஒழுங்கு முறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கான நாமே அந்த தவறுகளை பொது இடங்களில் செல்லும் பொழுது செய்து விடுகிறோம். அப்படி செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளும் அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக அது தானாகவே அவர்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். அந்த தவறுகளை அவர்களும் செய்து விடுகிறார்கள். எனவே மறைவிடம் என்பது மறைக்கப்பட வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருவர்களுடைய மறைவிடம் இன்னொரு ஆணுக்கும் மறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கவனத்துக்குரிய ஒன்று. இன்னொரு செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறைக்கப்படாமல் இருக்கிறது என்றால், இன்னொரு ஆண் பார்க்கக்கூடிய விதத்தில் ஒருவரின் மறைவிடம் இருக்கிறது என்றால், அதுவே வேதனை செய்யப்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. மறுமையில் கபரினுடைய வேதனைக்கு அதுவும் ஒரு காரணம். ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்றார்கள். பிகபரைன், இரண்டு கபர்களுக்கு மத்தியிலே போனார்கள். ஃபகால இன்னஹுமா யுஅذபான், இரண்டு கபர்கள், இந்த இரண்டு கபர்களும் வேதனை செய்யப்படுகிறது. வமல் முஅذபானி ஃபீ கபீரின், இந்த இரண்டு கபர்களும் பெரிய பாவத்திற்காக வேண்டி, இந்த கபரில் இருக்கக்கூடிய இரண்டு மனிதர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். அந்த இருவர்களும் பெரும் பாவத்தை செய்ததற்காக வேண்டி வேதனை செய்யப்படல. அம்மா அஹதுஹுமா ஃபகான லா யஸ்ததிரு மினல் பவுல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இருவரில் ஒருவர் தான் சிறுநீர் கழிக்கும் பொழுது தன்னுடைய மறைவிடத்தை மறைக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு நாம் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இரண்டு கபருக்கு மத்தியிலே நடந்து செல்கிறார்கள். இரண்டு கபரிலே மனிதர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். அந்த இருவர்களும் பெரும் பாவத்திற்காக வேண்டி வேதனை செய்யப்படல. என்ன பாவம் என்றால், அவர்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது தங்களுடைய மறைவிடத்தை மறைக்கவில்லை. வஅம்மல் ஆகர், இன்னொருவர் ஃபகான யம்ஷி பின் நமீமா, கோல் சொன்னதற்காக வேண்டி வேதனை செய்யப்படுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்றால் நாம் எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி இந்த செய்திகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எந்த சமயத்திலும் சரி, ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ தங்களுடைய மறைவிடத்தை காண்பிப்பதை மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை. குறிப்பாக இது போன்ற கழிப்பறையினுடைய தேவையின் சமயத்தில் நிச்சயமாக அவைகள் நிகழக்கூடாது என்பதை நாம் கவனம் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஆழமாக இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லித் தந்தார்கள் தெரியுமா? கழிப்பறையினுடைய ஒழுக்கங்கள், அதனுடைய செயல்முறைகள் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, இன்னமா அனலக்கும் மிஸ்ருல் வாலித், நான் உங்களுக்கு ஒரு தந்தையை போன்றவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உங்களுக்கு தந்தையை போன்றவன். சொல்லிவிட்டு கற்றுக் கொடுக்கிறார்கள், அல்லிமக்கும்
فإذا أتى أحدكم الخلاء فلا تستقبلوها ولا تستدبروها. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கழிப்பறையுடைய ஒழுக்கங்கள் என்ன என்பதை சொல்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு தந்தையை போன்றவன் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். எதை கற்றுத் தருகிறேன் தெரியுமா? கழிப்பறையுடைய ஒழுக்கங்களை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். நீங்கள் கழிப்பறைக்கு செல்லும் பொழுது, உங்களுடைய சுய தேவையை நிறைவேற்றும் பொழுது, நீங்கள் கிப்லாவை முன்னோக்கியும் அமராதீர்கள், கிப்லாவை பின்னோக்கியும் நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள். வலா யஸ்தன்ஜி பில் யமீனி, நீங்கள் வலது கையை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். எவ்வளவு அழுத்தமான ஒரு வார்த்தையை சொல்லி, நான் உங்களுக்கு தந்தையை போன்றவன் என்று சொல்லி, அதற்கு பிறகு கழிப்பறையினுடைய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மீது எவ்வளவு கவனம் எடுத்திருக்கிறார்கள், சமூகம் இதன் மீது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேலியாக பார்த்து முஷ்ரிக்கீன்கள் கேட்டாங்க, லகத் அல்லமக்கும் நபியுக்கும் குல்ல ஷைஇன் ஹத்தல் கிலாஹ். சல்மான் பாரிசி ரலியல்லாஹுவை பார்த்து முஷ்ரிக்கீன்கள் கேலியாக கேட்ட வார்த்தை, உங்களுடைய நபி உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஹத்தல் கிராஅத, கழிப்பறையை பற்றியுமா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்? எப்படி சிறுநீர் கழிக்கிறது, எப்படி மனம் ஜலம் கழிக்கிறது என்பதை பற்றியுமா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று அவர்கள் கேலியாக கேட்ட பொழுது, ஃபகால அஜல், ஆமாண்டாங்க. இதில் என்ன வெட்கப்படுறதுக்கு இருக்கிறது? ரசூலுல்லாஹி அதையும் தான் கற்றுக் கொடுத்தார்கள். லகத் நஹானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஸ்தக்பில் கிப்லத லிகாயத்தி அவ் பவுல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதில் சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த கூச்சமும் இல்லை, எந்த வெட்கமும் இல்லை என்பதை சொல்லி சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது, மலம் ஜலம் கழிக்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்கவும் வேண்டாம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எங்களை வலது கையால் சுத்தம் செய்ய வேண்டாம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சுட்ட செங்கலை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டாம் என்று எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால், நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இதில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் சமூகம். மிக முக்கியமாக பெரியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஓரளவுக்கு இதில் பரிச்சயம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதன் மீது கவனங்கள் இல்லை. இதை நாம் கற்றுத்தருவதற்கும் நாம் தவறி கொண்டிருக்கிறோம். இதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் ஒரு கூச்சம், ஒரு தயக்கம். அதனால் அவர்களை இதனுடைய விஷயத்திலே கவனம் செலுத்தாமல் அவர்களை பொடுபோக்குத்தனமாக நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதிலே கூடுதல் கவனம் செலுத்தி இதனுடைய நடைமுறைகளில் இருந்து நம்முடைய மார்க்கம் எப்படி இவைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லித் தந்திருக்கிறதோ அவைகளின் வழியில் நம்முடைய பிள்ளைகளை பழக்கப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹ் பிரியப்படக்கூடிய ஒன்று. கழிப்பறை சென்று சுத்தம் செய்து சுத்தத்தோடு இருப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் பிரியப்படுகிறான். குர்ஆன்ல ஒரு வார்த்தை, ஃபீஹி ரிஜாலு யுஹிப்பூன அன் யததஹ்ஹரு, அவர்கள் சில மனிதர்கள் பரிசுத்தத்தோடு இருக்கிறார்கள், சுத்தத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி, வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் சுத்தமாக இருப்பவர்களை நேசிக்கிறான் என்று அந்த ஆயத்து முடிகிறது. இந்த ஆயத்திற்கான விளக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இது யாரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால், சுத்தத்தோடு இருக்கிறார்கள் என்று யாரை சொல்லுகிறார் என்றால், குஃபாவனுடைய வாசிகள், குபாவனுடைய நகரத்தை சார்ந்த அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லிவிட்டு, அவர்களை பார்த்து அல்லாஹ் இவ்வளவு புகழ்ந்து சொல்வதற்கான காரணம் என்ன? அந்த நகரத்தை சார்ந்த ஒரு சஹாபி என்கிற ஒரு சஹாபி, அவர்களை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, உங்களை பார்த்து அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், மா ஹாதா துஹூர் அல்லதி அஸ்னா அல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களுடைய சுத்தத்தை புகழ்ந்து பேசுகிறானே, அப்படி நீங்கள் என்ன சுத்தமாக இருக்கிறீர்கள்? குபாவுடைய நகரவாசிகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களை புகழ்ந்து பேசுகிறார், உங்களுடைய சுத்தத்தை பத்தி நீங்கள் அப்படி என்ன சுத்தத்தோடு இருக்கிறீர்கள்? ஃபகால், அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ்
மா கரஜ மின்னா ரஜுலுன் வலா இம்ரத்துன் மினல் காயிதி இல்லா கஸல ஃபர்ஜஹு. அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், எங்களில் ஆண்களும் பெண்களும் கழிப்பறையினுடைய தேவை நிறைவு செய்தால், மலம் ஜலம் கழித்து விட்டால், தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யாமல் நாங்கள் வெளிவர மாட்டோம். நாங்கள் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யாமல் நாங்கள் வெளியில் வர மாட்டோம் என்று இது எங்களுடைய ஆண்டாண்டு கால பழக்கம், எங்களுடைய நகரத்துடைய மக்களுடைய பழக்கம் இது என்று அந்த சஹாபி சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவஹாதா, இதுதான் அல்லாஹ் உங்களை புகழ்ந்ததற்கான காரணம், இதுதான் அல்லாஹ் உங்களை புகழ்ந்து சொன்னதற்கான காரணம் இதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கணும், சுத்தம் எவ்வளவு மிக முக்கியம். அதிலும் குறிப்பாக கழிப்பறையினுடைய சுத்தத்தின் மீது, அதனுடைய ஒழுக்கங்களின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் அவைகளில் கவனம் செலுத்தாமல் கவனக்குறைவாக இருந்து வருகிறோம். அது பல்வேறு விதமான உடல் ரீதியான அசௌகரியங்களை ஏற்படுத்தும் என்பதில் கவனம் செலுத்தணும். பல்வேறு விதமான பாதிப்புகளை, பல்வேறு விதமான சிரமங்களை ஏற்படுத்தும். இந்த மார்க்கம் எவ்வளவு கவனம் செலுத்துகின்றது தெரியுமா? மக்கள் எப்படி ஒழுக்கத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வளவு செய்திகளை ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை செய்திகளையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும், ஒரு மனிதன் சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், ஒரு மனிதன் எங்கு சிறுநீர் கழிக்க வேண்டும், எங்கு சிறுநீர் கழிக்க கூடாது என்கிற அத்தனை செய்திகளையும் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி வருகிறார். வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு சிறுநீரினுடைய தேவை அல்லது மலம் ஜலத்தினுடைய தேவை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது இவருக்கு இந்த தேவையும் இருக்கிறது, இன்னொரு புறம் இங்கு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டது, ஜமாஅத்துக்கான தயாரிப்புகள் நடந்து விட்டது. இமாம் முஸல்லாவுல நின்று விட்டார், மக்கள் பின்னால நிற்கிறார்கள். நிற்கும் பொழுது அவர் உள்ள வர்றார், சிறுநீரினுடைய தேவை ஏற்படுகிறது, தொழுகைக்கான நேரமும் சரியாக இருக்க, ஜமாஅத்துக்கான நேரமும் இருக்கிறது. இப்பொழுது இவர் எதை செய்வது? இப்பொழுது நேராக வந்து 27 மடங்கு நன்மை அதிகமுள்ள ஜமாஅத்துடைய தொழுகையில் இவர் கலந்து கொள்வதா, அல்லது சிறுநீருடைய தேவையும் இருக்கிறது அதை முடித்துவிட்டு வருவதா, ஜமாஅத்துடைய தொழுகை தவறினாலும் பரவாயில்லை என்று இவர் தன்னுடைய மலம் ஜலத்தினுடைய தேவைக்கு செல்வதா? மார்க்கம் அழுத்தமாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறது, நீங்களுடைய சிறுநீருடைய தேவைக்கு போ, உன்னுடைய மலம் ஜலத்தினுடைய தேவையை முடித்துக் கொண்டு வந்து நீ தொழுகைக்காக வேண்டி வந்து சேர்ந்து கொள், ஜமாஅத்து முடிந்தாலும் பரவாயில்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஜமாஅத்தை விடுவதற்கான காரணங்களில் அறிஞர் பெருமக்கள் நமக்கு இந்த ஒரு செய்தியும் எழுதி தந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மார்க்கம் நம்முடைய ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துகிறது. நீ அப்படியே வந்து தக்பீர் கட்டினாய் என்றால் என்ன நடக்கும்? சிந்தனை இருக்காது. எப்படா இமாம் தொழுகை முடிப்பார்கிற சிந்தனை இருக்கும். நம்முடைய தேவைக்காக வேண்டி, மடஞ்சலத்தினுடைய தேவைக்காக வேண்டி போக வேண்டும் என்ற சிந்தனை இருக்கும். அல்லாஹ்வுடைய நினைவுகள் வராது. ஓத வேண்டியவைகள் ஏதோ தன்னுடைய ஓதக்கூடிய முறைகளின் அடிப்படையில் ஓதாமல் அவசரமாக ஓதக்கூடிய நிலை இருக்கும். சிந்தனைகள் இல்லாமல், பூரணமான தொழுகை இல்லாமல் தொடக்கூடிய நிலை ஏற்படும். எனவே நீ மலஞ்சலத்துடைய தேவையை முடித்துக் கொண்டு நீ நிம்மதியாக வந்து தக்பீர் கட்டி நீ தோடு. மார்க்கம் சொல்லுகின்றது. எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தின் மீது மார்க்கம் கவனம் செலுத்துகிறது கொஞ்சம் யோசிக்கணும். அதே போன்று தான் இன்றைக்கு நடைமுறையில் இன்றைக்கு ரொம்ப ஃபேஷனாக மாறிக்கொண்டு வருவது நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய கலாச்சாரம். நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கு ரொம்ப ஃபேஷனாக மாறிக்கொண்டு வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏதோ நிற்கவே உட்கார முடியாது என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேண்டும் என்றால் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை அனுமதிக்கலாமே தவிர எல்லோருக்குமான பொது அனுமதி கிடையாது. மார்க்கம் ஒருபொழுதும் பொது அனுமதியாக தரவில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தியை சொல்கிறார்கள். قالت من حدثكم ان النبي صلى الله عليه وسلم كان يقول قائما فلا تصدقوه ما كان يقول الا قاعدا. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? யாராவது ஒருவர்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்று உங்களுக்கு சொன்னால் ஃபலா துஸத்திகு, அவர்களை உண்மைப்படுத்தாதீர்கள். அவங்க சொல்றத நீங்க ஏத்துக்கிறாதீங்க. மா கான யகூலு இல்லா காயிதன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலமெல்லாம் அமர்ந்துதான் சிறுநீர் கழித்தார்கள். காலமெல்லாம் உட்கார்ந்துதான் தன்னுடைய மலஞ்சலத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கொஞ்சம் யோசிக்கும். இன்றைக்கு சிறுநீர் நின்று கொண்டு கழிக்கக்கூடிய காரணமே இல்லாமல் நின்று கொண்டு சிறுநீரையும் மற்ற தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய பழக்கம் இன்றைக்கு கலாச்சார மோகத்தால் இன்றைக்கு பரவிக் கொண்டிருக்கிறது. நமக்கு அல்லாஹ் ரசூல் எதை வழிகாண்பித்து தந்திருக்கிறார்களோ அவைகள் மட்டும்தான் கலாச்சாரம், அவைகள் மட்டும்தான் நடைமுறை, அவைகள் மட்டும்தான் நமக்கான ஆரோக்கியத்தை தருமே தவிர மற்ற இன்றைய இருக்கக்கூடிய எந்த நடைமுறை பேஷன்களும் நமக்கு ஆரோக்கியத்தை ஒருபொழுதும் தர. இதில் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதே சமயம் ஹதீஸில் ஒரு 2 ஹதீஸுகள் புகாரியில பதிவு செய்யப்பட்டு 2 ஹதீஸுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இது ஒரு தங்கட்டமாக, அதாவது அமர முடியாது என்கிற நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான அனுமதி இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்திருக்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபாதக கௌமின் ஃபபால காயிமன், ஒரு குப்பை மேட்டின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பொழுது அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குப்பை மேட்டில் ஒரு குழியாக இருந்த ஒரு இடத்தில் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எதன் அடிப்படையில் என்றால், யாராவது வயோதிகர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் அமர முடியாது என்கிற நிலை இருக்கிறது என்றால் அவர்களுக்கான ஒரு ஷரியத்தை காண்பிப்பதற்காக வேண்டி, அவர்களுக்கான ஒரு வழியை காண்பித்துக் கொடுப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்திருக்கிறார்களே தவிர மற்ற எல்லா நேரங்களில் நபியினுடைய பழக்கம் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பதுதான். அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு, மிக முக்கியமாக பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கே இருக்கக்கூடிய மலம் ஜலம் கழிக்கக்கூடிய இடங்களில் கதவுகள் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறைக்குள் உள்ளே சென்று, தூபாத்துருனுடைய அந்த நிலைக்கு இருக்கக்கூடிய இடத்துல உள்ளே போய் நீ அமர்ந்து கொண்டு நீ சிறுநீர் கழி என்கிற பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். அதை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்றால் 2 விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஒன்று, அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய சுன்னத்தை நிறைவேற்றுவார்கள். 2வது, அவருடைய அவுரத்தை, அவருடைய மறைவிடத்தை மறைக்கக்கூடிய பழக்கமும், உள்ளே சென்ற அறைக்குள் சென்று சிறுநீர் கழிக்கும் பொழுது தங்களுடைய மறைவிடத்தை இன்னொரு ஆண் பார்க்காத அளவுக்கான ஒரு நடைமுறையும் நம்முடைய பிள்ளைகள் பழகிக் கொள்வார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கலாச்சாரத்தை, இந்த நடைமுறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். இதிலே கவனம் செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு தந்தையாக இருந்து சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த கழிப்பறையினுடைய ஒழுக்கங்களை எல்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதனால் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தை. அதனுடைய அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு தந்தையாக இருந்து அவர்களுக்கு கழிப்பறையினுடைய ஒழுக்கங்களை கற்றுத்தர வேண்டும். மிக முக்கியமாக சிறுநீர் கழித்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு சுத்தம் செய்வதை கற்றுக் கொடுக்கணும். சுத்தம் செய்கிறதை கற்றுக் கொடுக்கிறதே இல்லை. பாத்ரூம் போனதற்கு பின்னால் சுத்தம் செய்யக்கூடிய பிள்ளைகள் பாத்ரூம் போனதற்கு பின்னால சுத்தம் செய்யறதில்லை. சும்மா தண்ணியை கீழே ஊத்திட்டு வந்துடுறாங்க. சுத்தம் செய்வதில் நடைமுறை உண்டு. சுத்தம் செய்வதில் நடைமுறை உண்டு. எப்படி பாத்ரூம் போனதற்கு பின்னால் நாம் எப்படி நம்முடைய கைகளால் அந்த இடத்தை சுத்தம் செய்கிறோமோ அதே போன்று தான் பாத்ரூம் சிறுநீர் கழித்ததற்கு பின்னாலும் நம்முடைய கைகளால் அந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். எந்த துவாரத்தின் வழியாக சிறுநீர் வெளிவந்ததோ அந்த துவாரத்தை தேய்த்து தண்ணீரை விட்டு சுத்தம் செய்யணும்.
சும்மா தண்ணீரை ஊத்திட்டு வர்றதில்லை. சிலர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். சும்மா அந்த இடத்துல தண்ணீரை ஊத்தி விட்டு வருவது அல்ல. அந்த எந்த துவாரத்தின் வழியாக சிறுநீர் வெளிவந்ததோ அந்த துவாரத்தில் லேசாக கையை வைத்து தேய்த்து தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்ய வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம், பாத்ரூம் போனதற்கு பின்னால் எப்படி கைகளால் மிக தெளிவாக கழுவி தேய்த்து சுத்தம் செய்கிறோமோ அதே போன்று தான் சிறுநீர் கழித்ததற்கு பின்னாலும் சுத்தம் செய்ய வேண்டும். மார்க்கம் இதை நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. இதை கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்தை மறைக்காமல் சிறுநீர் கழித்தாலும் கபரிலே வேதனை இருக்கிறது. அதே போன்று சரியாக சுத்தம் செய்யாமல் விட்டாலும் கபரிலே வேதனை இருக்கிறது. ஹதீசுகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே ஒரு தந்தையாக இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். நாமும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.